வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம நவராத்திரிக்கு சுண்டல் பண்றதுக்காக நிறைய தானியங்கள்லாம் வாங்கி வச்சிருந்தோம். அதை யூஸ் பண்ணது போக கண்டிப்பா எல்லார் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலயும் மிச்சம் இருக்கும். அதை நம்ம அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டு வந்துடும், வேஸ்டா போயிடும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாம என்ன மிச்சம் இருக்கோ அந்த தானியங்கள் எல்லாம் கலந்து சூப்பரா டேஸ்டியான ஒரு அடை ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நார்மலா பண்ணக்கூடிய அடையோட இந்த அடை வந்து நல்லா வாசனையா இருக்கும். நல்ல புரோட்டீன் ரிச் இல்லையா, நல்ல ஹெல்தியாவும் இருக்கும். நல்லா மெல்லிசா பண்ண வரும், அதே நேரம் நல்லா மொறு மொறுன்னு அவ்வளவு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, எல்லா தானியங்களும் கலந்த இந்த சூப்பர் டேஸ்டியான அடையை ஈஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அடை பண்றதுக்கு கொஞ்சம் மொச்சை, முழு உளுந்து, பச்சை பட்டாணி, ப்ரௌன் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, காராமணி, இது எல்லாமே வந்து சுண்டல் பண்ணும்போது மிச்சமானது. 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு அப்படிங்கிறது ஒரு 100 கிராம் இருக்கு. 1/4 கப்பு இட்லி அரிசி, சின்ன கட்டி பார்த்தீங்கன்னா பெருங்காயம், காஞ்ச மிளகா, இது காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 7-8 காஞ்ச மிளகா எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 4 வந்து காஷ்மீரி சில்லி எடுத்துட்டு இருக்கேன். கலர் இது நல்லா இருக்கும், ஆனால் காரம் இருக்காது. நம்ம சுண்டல் பண்ணது போக மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த தானியங்கள் எல்லாமே இந்த 6ஐயும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, இட்லி அரிசி, இது 4ஐயும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். பெருங்காயம் பவுடரும் போட்டுக்கலாம், ஆனால் கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சோன்னா அடை ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்லா வந்து ஊறிடும். நல்லா அப்படி கரைச்சி விட்டுட்டு அடமாவுல சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயே இந்த அரிசி பருப்பு ஊற வைப்போம் இல்லையா, அதுலயே அப்படியே முழுசா போட்டோம்னா இதுவும் ஊறிடும். இப்போ இதெல்லாம் நல்லா ஊற வச்சிடலாம். அரைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நம்ம ஊற வச்ச எல்லா தானியமும் சூப்பரா ஊறி இருக்கு. ஒண்ணுன்னு பாருங்க, நல்லா அப்படியே உப்பி வந்திருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு. இதுல வந்து அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் போட்டு ஊற வச்சிருக்கேன். பெருங்காயத்தையும் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ மிக்சி ஜார்ல இந்த மிளகா வத்தல், அரிசி, பருப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இந்த தண்ணியை நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு புது தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். இந்த பருப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இது ஒரு 8 மணி நேரம் ஊறி இருக்கிறதுனால இந்த தண்ணியை கொட்டிட்டு ஒரு 2 தடவை வந்து புது தண்ணியில வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மிளகா வத்தல், பருப்பு, அரிசி, உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை நான் தண்ணியில ஊற வச்சு வச்சிருந்தேன், நல்லா கரைச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இந்த எல்லா தானியத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதையும் வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து திரும்பவும் கொரப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, இந்த மாதிரி கெட்டியாகவும் நல்லா அப்படி கொரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அடமாவு ஃபுல்லாக நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாவில் கொஞ்சம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஆனால் இவ்வளோ தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற மாவை நம்ம அடுத்த நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துருவோம். இப்போ அடை மாவுக்கு நம்ம எப்பயும் சேர்க்குற மாதிரி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் துருவலை ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். பச்சை கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி இதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதே நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு இஞ்சி தோல் சீவி நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் தானியம் அப்படிங்கிறதுனால இஞ்சி, பெருங்காயம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா தான் நல்லது. இந்த மாவை நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா தானியங்களும் சேர்த்ததுனால அவ்வளோ நல்லா வாசனையாக இருந்தது. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, அடை பண்ணிடலாம். கல் நல்லா சூடாயாச்சு. அடை வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் சேர்க்க வேண்டாம். லேசாக அந்த சின்ன சின்ன அப்படி ஹோல்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சுற்றியும் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ கொஞ்சம் மேலே வந்து லேசாக எண்ணெயை விட்டுட்டு அடையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, இந்த சைடு வந்து நல்லா ரோஸ்டே ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வாசனையா ரொம்பவே நல்லா இருக்கு.
இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா தானியங்களும் சேர்த்து நல்ல மொறுமொறுன்னு ஹெல்தியான அடை சர்விங்க்கு ரெடி. வாங்க அடையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த அடை வந்து நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி வெல்லம் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அவியலும் பண்ணி நம்ம சாப்பிடலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நல்ல மொறுமொறுன்னு இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. இன்னும் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். எல்லா தானியங்களும் நம்ம சேர்த்துருக்கோம் இதில், அதனால எல்லாத்தோட ஃப்ளேவரும் கலந்து ரொம்பவே அருமையா இருக்கு. நல்ல மொறுமொறுன்னு வந்தது மட்டும் இல்லை, நல்ல மெல்லிசாவும் வந்து நமக்கு பண்றதுக்கு வரும். நீங்களும் வந்து நவராத்திரிக்காக எல்லா தானியமும் நம்ம சுண்டலுக்காக வாங்கி வச்சிருப்போம் இல்லையா, அதுல என்னென்ன மிச்சம் இருக்கோ அது எல்லாத்தையும் கலந்து இது மாதிரி நீங்க அடை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.